ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான சாஃப்டில் அருமையான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிரசம் செய்யும்போது நிறைய பேருக்கு எண்ணெயில் போட்டு உடனே பிரிஞ்சு போயிடும். அதனாலேயே நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே ரொம்பவே சாஃப்டாக பர்ஃபெக்டான அதிரசம் கிடைக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதை செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். அதிரசம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு பச்சரிசின்னு கடைகளில் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நான் இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த அரிசியை தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில நல்லா ஃபேனுக்கு அடியில் ஆற போட்டுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே ஆறுனா போதும். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா உங்களோட கை வச்சு இந்த மாதிரி டச் பண்ணி பாருங்க. அரிசி இந்த மாதிரி உங்க கையில அங்கங்க ஒட்டணும். இதுதான் கரெக்டான பதம். கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதிரசம் கரெக்டா வராது. இந்த மாதிரி லைட்டா ஒரு ஈரத்தன்மையோட இருக்கும் போதே இதை எடுத்து மிஷின்ல கொடுத்து நீங்க அதிரசத்துக்கு அரைக்கணும்னு சொல்லி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதிரசம்க்கு நீங்க மாவு மிஷின்ல கொடுத்து அரைக்கல அப்படின்னா மிக்சியில கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டு நம்மளுக்கு சல்லடையில் இருக்கிற சின்ன ஓட்டை இருக்கிற சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கணும். ஏன்னா அந்த ஈரப்பதம் நம்மளுக்கு அப்படியே இருக்கணும். காஞ்சு போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதிரசம் பர்ஃபெக்டாக வராது. ஸோ மாவை அரைச்சிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அப்போதான் அந்த ஈரப்பதம் நம்மளுக்கு குறையாம இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்தது வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 650 கிராம் அளவு வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கிலோ அளவு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 650 கிராம் தான் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சிருக்கேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா மண்டை வெல்லம் இல்லை பாகு வெல்லம்னு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதிரசமோட கலர் இந்த வெள்ளத்தோட கலரை வச்சு தான் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம பொடிச்ச வெல்லமா அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு சேர்த்தா போதும். ஃபர்ஸ்ட் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டும். இதை வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வெல்லம் நல்லாவே கரைஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்க யூஸ் பண்றது சப்போஸ் சுத்தமான வெல்லம் அப்படின்னா நீங்க இந்த ப்ராசஸ் செய்ய வேண்டாம். நான் யூஸ் பண்ணிருக்கிறது ரெகுலரான வெல்லம் தான். அதனால அதுல தூசு மண் இருக்கிறதுக்காக நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். வெல்லமை நல்லா மாத்தினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, நல்லாவே பொங்கி வந்திருக்கு. பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த வெள்ளைப்பாக கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு பாருங்க. இப்போ நீங்கள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட்டு பார்த்த உடனே ஒரு 10 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உருட்டுறதுக்கு வரணும். இது நம்மளுக்கு கரைஞ்சி போகுது இல்லையா, ஸோ இன்னமுமே கொஞ்ச நேரம் பாகு காய்ச்சணும். திரும்பவும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். பாகு பதம் தான் அதிரசம் பர்ஃபெக்டாக வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ பாருங்க, நம்மளுக்கு பாகு கரெக்டாக வந்துருச்சு. நம்ம உருட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி பழம் இருக்கும் இல்லையா, நொழு நொழுன்னு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அப்புறம் நம்மளுக்கு அதிரசம் கல் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தக்காளி பழ பதம் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்ல சூடாக இருக்கும் போதே நம்மளோட ரெடி பண்ணி வச்சிருக்கிற அதிரச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையெடுக்காமல் கிளறி கொடுங்க. அந்த பாகு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம கிளறி முடிச்சிடணும். ஒரு பாதி அளவு நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன்.
நம்ம நெய் சேர்க்கும் போது அதிரசம் நல்ல வாசனையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அதிரசம் வந்து ட்ரை ஆகாமல் நல்ல மாய்ஸ்டாகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போதும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ திரும்பவும் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். மாற்றி நல்லா அழுத்தி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ தடவி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு மேல் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு குறைந்தபட்சம் 24 மணி நேரமாவது அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா 2 நாள் கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். நான் இப்போ வந்து 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாவு வந்து நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாவு வந்து சப்போஸ் சில பேருக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கும் பயப்பட வேண்டாம். கொஞ்சமாக சுடு தண்ணியை கையில் தொட்டுட்டு பிசைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெல்லாம் உருட்டுறது மாதிரியே உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீடா மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் அதிரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ அதிரசம் வந்து நம்ம தட்டுறதுக்காக நான் இன்னைக்கு பட்டர் ஷீட்டில் வந்து நெய் தடவிக்கிறேன். உங்ககிட்ட இது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலையோ இல்லைன்னா பால் கவர், எண்ணெய் கவர் எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பீடாவை வச்சுட்டு அது மேலேயே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா சைடுமே ஈவனாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஈவனாக இருக்குன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். திக்னஸ் வந்து இந்த அளவில் இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக தட்டிடாதீங்க. இந்த அளவு இருக்கணும் திக்னஸ். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப புகை வர அளவுக்கு சூடு வந்துடக்கூடாது. அதே மாதிரி அதிரசம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே மிதமான தீயில தான் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் அதிரசம் செய்கிற வரைக்கும் ஒரே தீயில தான் வேக விடணும். அதிரசம் எண்ணெய் உள்ள போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்லேயே இந்த மாதிரி பூரி மாதிரி எலும்பி வரும். திருப்பி விட்டு வேக விடுங்க. ஒரு அதிரசத்துக்கு மேக்ஸிமம் 1லேருந்து 1.5 நிமிஷம் தான் வேக விடணும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமாவுமே அந்த சூட்டுக்கே அது வேகும். ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயிலே வேக வச்சோன்னா அதிரசம் ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே வந்து போயிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதிரசத்தை வந்து ஒன்று மேலே ஒன்று சூடாக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தள்ளி வச்சு தான் ஆற வச்சுக்கணும். ஏன்னா சூடாக ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா பிஞ்சிட்டு வந்துடும். அதனால இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அடுக்கிக்கலாம். இப்போ நான் எல்லாமே போட்டு எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ இந்த அதிரசம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் நல்லா டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே அடுக்கிக்கோங்க. அப்போ எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே அதில் போயிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் உடனே வரும்.